வணக்கம். யுவர் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்ட், ப்ளீஸ் அன்இன்ஸ்டால் அண்ட் ரீஇன்ஸ்டால் தி ஆப் என்ற பிழை செய்தி உங்களுடைய மொபைல் சாதனம். டிவைஸ் பைண்டிங் ஆத்தன்டிகேஷன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸில் சர்வரில் இன்னும் சரியாக பதியப்படவில்லை. அதனால் முந்தைய பதிவு அதிலே தடைபட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. இதே மாதிரி நீங்கள் பல முறை அன்இன்ஸ்டால் செஞ்சுருப்பீங்க. இதே தவறு திரும்ப திரும்ப வர காரணம் சர்வர் உள்ள பழைய தரவு இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இந்த சிக்கலை தீர்க்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சிஎம்எஸ் போர்ட்டில் பாஸ்வேர்டை மாற்றல் இது ரொம்ப முக்கியம். அது எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம். சிஎம்எஸ் போர்ட்டில் எப்படி மாற்றணுங்கிற பார்க்க போகிறோம். முதலில் உங்கள் மொபைலில் உள்ள செயலியை அன்இன்ஸ்டால் செஞ்சிடணும். அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு இணையதளமான சிஎம்எஸ் போர்ட்டல் பிராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்று உங்களுடைய பயனர் ஐடி, அதாவது யூசர் ஐடி, அதேமாதிரி தற்போதைய பாஸ்வேர்டை உள்ளிடணும். இப்போ அங்கே ரீசெட் பாஸ்வேர்டு அல்லது பாஸ்வேர்டை மாற்றும் பகுதிக்கு சென்று ஒரு புதிய பாஸ்வேர்டை உருவாக்குங்கள். பாஸ்வேர்டு மாற்றிய பிறகு என்ன பண்ணணும், உடனடியாக லாகின் செய்யாமல் குறைந்து 10 அல்லது 15 நிமிடமாவது என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அப்போது புதிய பாஸ்வேர்டு, நீங்கள் கொடுத்த புதிய பாஸ்வேர்டு சர்வரில் அப்டேட் ஆகும். மொபைல் அமைப்புகளை எப்படி சரிபார்க்குது அப்படின்னா, நம்ம செயலியை மீண்டும் நிறுவணும். அதே மாதிரினா உங்களுக்கு உங்கள் மொபைல் பின்னொரு அமைப்புகள் சரியாக உள்ளதான்னு பார்க்கணும். தேதி மற்றும் நேரம் என்னென்னா, உங்களுக்கு மொபைல் செட்டிங்கில் தேதி மற்றும் நேரத்தை ஆட்டோமேட்டிக் அல்லது யூஸ் நெட்வொர்க் ப்ரையர் டைம் என்று மாற்றி வச்சுக்கணும். டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஆன் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அதை உடனடியாக ஆஃப் செஞ்சிடணும். இது ஆனில் இருந்தால் செக்யூரிட்டி காரணமாக ஆப் லாகின் ஆகாது. VPN க்ளோன் ஆப்ஸ் இருக்குங்களா, அதை உங்கள் மொபைலில் எதுவும் VPN ஆப்பு அல்லது க்ளோன் ஆப்ஸ், அதாவது டியூவல் ஆப்னு சொல்லுவோம். அதை இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக நீக்கிவிடணும். ஏன்னா இது இவ்வளோ இஷ்யூஸ் வர்றதுக்கு இந்த 2 ஆப்பும் காரணம். அது VPN, க்ளோன் ஆப்ஸ் இருக்குது, டியூவல் ஆப்பு, அதை நீக்கணும். கூகுள் ப்ளே ஸ்டோர் அல்லது உங்கள் துறையின் அதிகாரப்பூர்வமாக கொடுத்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்வ செயலியின் புதிய பதிப்பை மீண்டும் டவுன்லோட் செஞ்சுக்கணும். அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. அல்லது என்னென்னா ப்ளே ஸ்டோரில் போய் ஆக்சுவல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணி அனைத்து அனுமதிகளும் அந்த பர்மிஷன்ஸ் கேட்கும். லொக்கேஷன், ஃபோனு, ஸ்டோரேஜ்லாம் பர்மிஷன் கேட்கும். அதுக்கு அளவு கொடுத்துடணும். அளவை டச் பண்ணாலே போதும். இப்போ சிஎம்எஸ் போர்ட்டில் நீங்கள் மாற்றிய புதிய பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் ஆனது புதிய பின்னர் முறை நம்ம அமைச்சிக்கலாம். நமக்கு தகுந்த மாதிரி அமைச்சிக்கலாம். இப்போ ஆப் வித பிழையின்றி ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதையும் மீறி ஏதாவது பிழைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம ஃபர்தராக எந்தெந்த பிழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னும் பல வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.